அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆதார் அண்ட் பேன் கார்டு ஏன் லிங்க் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு லிங்க் பண்ணலைன்னா நமக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் கிடைக்காது. அண்ட் யூஸிங் பேன் கார்டு இனிமேல் நம்ம எந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸும் பண்ண முடியாது. ஸோ ஆதார் அண்ட் பேன் கார்டு லிங்க் பண்ணுறது இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேண்டட்ரி ஆக்கிட்டாங்க. ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு லிங்க் பண்ண லாஸ்ட் டேட் அண்ட் அதற்கான பெனால்ட்டி டீட்டெயில்ஸும் இப்போ பார்க்கலாம். நம்ம ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ஜூன் 30க்குள்ளே லிங்க் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லிங்க் பண்ணலைன்னா நம்ம கண்டிப்பாக ஃபைன் பே பண்ணி தான் லிங்க் பண்ணணும். 30th ஜூனுக்குள்ளே நம்ம ஆதார் அண்ட் பேன் கார்டு லிங்க் பண்ணலைன்னா பெனால்ட்டி 1000 ரைஸ் ஆகும். அண்ட் ஆல்ரெடி 1st ஜூலையை கடந்துருச்சு அப்படின்றதுனால இனிமேல் நம்ம லிங்க் பண்ணுற ஆதார் அண்ட் பேன் கார்டு ₹1000 பெனால்ட்டி கட்டி தான் நம்ம லிங்க் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதும் அண்ட் எப்படி லிங்க் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் www.incometax.gov.in ஆதார் அண்ட் பேன் லிங்க் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆகிற இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். லிங்க் ஆதார் யூசர் மேன்யூல் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம். இல்லைனா டாப் ரைட் கார்னரில் இருக்க மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஹோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே குயிக் லிங்க்ஸ்னு இருக்கும். அதில் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 ஸ்டெப் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப்பில் வெரிஃபிகேஷன் அண்ட் தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். உங்கள் பேன் அண்ட் ஆதார் டீட்டெயில் என்டர் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் அண்ட் ஆதார் ஆல்ரெடி லிங்க் ஆகிருந்ததுன்னா your PAN is already linked to a given ஆதார் நம்பர் அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம லிங்க் பண்ணலன்னா என்ன ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு வேறு ஒரு ஆதார் அண்ட் பேன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன வருதுன்னா PAN is not linked with ஆதார். ப்ளீஸ் கிளிக் ஆன் லிங்க் ஆதார் டு லிங்க் யுவர் ஆதார் வித் பேன். லிங்க் ஆகலன்னு காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லிங்க் ஆதார் டீட்டெயில் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேன் அண்ட் ஆதார் டீட்டெயில் என்டர் பண்ணிவிட்டு வேல்யூன்னு கொடுத்துக்கலாம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்ட் ஃபார் திஸ் பேன். இது பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் அப்படின்னு வரும். இப்போ நம்ம அந்த பெனால்ட்டி பே பண்ணி எப்படி பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். செலான் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் அப்ளிகபிள் அப்படின்றதுல செகண்ட் ஆப்ஷன் 0021 இன்கம் டேக்ஸ் அதர் தென் கம்பெனிஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் 500 அதர் ரெசிப்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் மோட் ஆஃப் பேமெண்ட் என்னவோ பேமெண்ட் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் ஆகிடும். லிங்க் போர்ட்டலில் போய்ட்டு லாகின் டு டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அங்கே டேஷ்போர்டில் லிங்க் ஆதார் டு பேன் அப்படின்றது இருக்கும். அங்கே லிங்க் கொடுத்துக்கோங்க. லிங்க் ஆதார் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேன் அண்ட் ஆதார் வேலிடேட் அப்படின்னு கொடுங்க. இங்கே நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பேன் அண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பேன் அண்ட் ஆதார் லிங்க் ஆகிருந்ததுங்கன்னா ஆல்ரெடி லிங்க் அப்படின்னு காட்டும். அப்படி இல்லைன்னா நாட் லிங்க் அப்படின்னு காட்டும். நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு வேலிடேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஒருவேளை உங்களால் பேமெண்ட் பண்ண முடியலன்னா கண்டினியூ டு பே ஆன் NSDL போர்ட்டல் அப்படிங்கிறது போய்ட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். மேலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயத்தை இனி இந்த சேனலை நம்ம போஸ்ட் பண்ண இருக்கோம். மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.